இப்போ சில பேருக்கு திதி யோகம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. உண்மையாவே அப்படின்னா என்னதுங்க? திதி இப்படி பார்த்தீங்கன்னா, அ இப்போ சூரியனுக்கும், சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதி. ம். இப்போ உங்களுக்கு அமாவாசை அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு சூரியனும், சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளேயே இருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் விலகி விலகி போகுது பார்த்தீங்களா? சந்திரனானது சூரியன்லேருந்து, அதுக்கு இடைப்பட்ட தூரங்கள் ஒவ்வொரு 12, 12 டிகிரிக்கும் ஒவ்வொரு திதி வரும். ஓகே. ஆனா வாழ்க்கையில ஒருத்தவங்களோட ஜாதகத்துல திதி சூனியம் கெட்டுடுச்சுன்னா, அவங்களோட வாழ்க்கையே அவ்வளோதான். அப்படிங்கிற அந்த பழமொழியா இருக்கட்டும், இந்த வார்த்தையா இருக்கட்டும், அது அடிக்கடிக்கு நம்ம கேள்விப்படுறோம். திதி சூனியம் கெட்டா நம்மளோட வாழ்க்கை அப்படி என்ன மேம் மாறிடும்? இப்போ இந்த ஹிடன் சீக்ரெட் சொன்னோம் இல்லையா? ம். ஒரு திதியில பிறந்தவர்களுக்கு 2 ராசி வீடுகள் எனர்ஜி 0. அதாவது சூன்யமாக இருக்கும்னா, சூன்யம்னா நான் 0. ம். அந்த வீட்டுக்கு உண்டான எனர்ஜி எதுவுமே கிடைக்காது. அந்த வீட்டு அதிபதிக்கும் அவர்களாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஜாதகர் தான் அவங்கள இப்போ யோகமெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, சனி உச்சமா இருக்கும். ம். அப்படின்னா துலாம் வீட்ல சனி ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகமா இருப்பாங்க. ஆனா, ஒருவேளை அவரு பிரதம திதியில பிறந்திருக்காங்க. ஓகே. இல்ல துவாதசி திதியில பிறந்திருக்காங்கன்னா, துலாமும், மகரமும் திதி சூன்யம். ம். அப்படி பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தாலும், ஒரு ஹைட்டுக்கு போற மாரி இருக்கும் அவங்களோட உத்தியோகமும், தொழிலும். டக்குன்னு ஒரு சரிவு வரும். அதற்கு காரணம் அந்த திதி சூன்யம்.